குறி வச்சு திட்டுறாங்க. காஞ்சனா மேடத்துக்கு என்ன பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் பிடிக்கவே இல்ல. கவிதா அக்கா, அன்னைக்கு நான் வந்த முதல் நாள் அவங்க ரூம்ல தான் அம்பிகா அம்மா யூஸ் பண்ற மாதிரி இன்ஹேலரை பார்த்தேன்னு சொன்னதுல இருந்து என் மேல கோபமா இருக்காங்க. அம்பிகா அம்மா வந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன சுத்தமா பிடிக்கல. ஆனா அம்பிகா அம்மா அவங்க திட்டு வாங்குறத பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்தினது ரொம்ப பெரிய விஷயம். திவ்யாக்காவும் என் மேல சொந்த அக்கா மாதிரி பாசம் காட்டுறாங்க. நானும் பேசாம இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிடலான்னு நினைச்சாலும் திவ்யாக்காவும் அம்பிகா அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க பாசத்தை மீறி எப்படி இந்த வீட்டை விட்டு போக முடியும்? திரு திரு அத்தா இங்க இருக்க. திரு இதுலதான். அத்தா திரு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல தான் சைன் பண்ணணும். அத்தா நேத்தானே எல்லா டாக்குமெண்ட்லயும் சைன் பண்ணேன். இது என்ன டாக்குமெண்ட்? அது பெங்களூர் ஆபீஸ்க்கு போக வேண்டியது. இது ஹைதராபாத் ஆபீஸ்க்கு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். ஓ ஓகே. இந்த திரு சைன் பண்ண. திரு என்ன சைன் பண்ண? இல்ல அத்தை, சைன் பண்ண போகும்போது பெண்ணு மிஸ் ஆகுது, அதான் யோசிச்சேன். என்ன திரு இதெல்லாம்? இதுக்கெல்லாமா யோசிப்பாங்க? கையில இருந்து பொருள் மிஸ் ஆகுறது சாதாரண விஷயம் தானே. எதுக்கு போய் யோசிக்கிற? சரி சைன் பண்ண. என்னாச்சு திரு? சைன் பண்ண. இல்ல அத்தை, எழுத மாட்டேங்குது. சரி வேற பென்ல சைன் பண்ண வேண்டியதானே? இல்ல அத்தை, இது காஸ்ட்லி பென். இதைத்தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். இது எழுதாம இருந்ததே இல்லை. இப்ப திடீர்னு அதுதான் ஒரு மாதிரி தடங்கலா இருக்கு. என்ன திரு, எந்த காலத்துல இருக்க? நேரம் காலம்லாம் பாத்துக்கிட்ட நீயும் உங்க அம்மா மாதிரி தான் இருக்க. அம்மா மாதிரினா? அம்மா மாதிரி இருந்தா என்ன தப்பு? இல்ல நீங்களும் காஞ்சனாத்த மாதிரி தான் பேசுறீங்க. இல்ல திரு. ஆமா அத்தை, நீங்களும் காஞ்சனாத்த மாதிரி தான் அம்மாவை குறைச்சு பேசுறீங்க. ஐயோ அப்படி இல்ல திரு. அப்பா இல்லாம என்ன திரு, அண்ணிய போய் நான் அப்படி பேசுவேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா சாதாரணமா தான் சொன்னேன். நான் அண்ணிங்கிற உரிமையில தான் சொன்னேன். இல்ல அத்தை, நீங்க பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அத்தை, எந்த காலத்துல இருக்க? நேரம் காலம்லாம் பாக்குற உங்க அம்மா மாதிரின்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஆபீஸ்ல பண்ற எல்லா ஃபங்க்ஷனும் நல்ல நேரம் பார்த்து தானே பண்ணுவோம். ஐயோ திரு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா சாரி. எதுவும் நினைச்சுக்காத, சைன் பண்ண. மனசுக்குள்ள எவ்வளோ வலி இருந்தாலும் இந்த போட்டோல அவரை பார்க்கும்போது எல்லாமே மறந்து போயிருது. என்னங்க பாக்குறீங்க?
என் வாழ்க்கையில நீங்க வந்தது விதியா சதியான்னு கேட்டா எனக்கு பதில் தெரியாது. என் வீட்டு ஆளுங்க பண்ண சதியில விதி உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆனா இந்த நிமிஷம் என் சந்தோஷம் நீங்க தான், நீங்க மட்டும்தான். உங்க கையால நீங்க என் கழுத்துல தாலி கட்டின அந்த நிமிஷம் எனக்குள்ள பொக்கிஷமா பத்திரமா இருக்கு. அத நினைச்சுக்கிட்டே இந்த போட்டோ வழியா உங்களை பார்த்துக்கிட்டே அந்த சந்தோஷத்திலேயே என் காலத்தை நான் ஓட்டிடுவேங்க. திரு, நான் தண்ணி கொண்டு வந்துறேன். திரு, இந்தா. போதுமா திரு? ஆ, விக்கல் போயிடுச்சா? ஆ. சைன் பண்ணு.